எங்கெல்லாம் நீ வெக்கப்பட்டியோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டியோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டியோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டுத்தியோ, எங்கெல்லாம் நீ ஒண்ணுத்துக்கும் உதவாதது, நீ தத்தி, நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட, உன் லைஃப் இதுதான், நீ இப்படிதான் இருப்ப, இப்படிதான் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ சொல்றாரு, நீ படிச்சவங்களா படிக்கலையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு டேலண்ட் இருக்கா டேலண்ட் இல்லையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு பணங்காசு இருக்கா பணங்காசு இல்லையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் உன் பக்கத்துல இருக்காங்களா இல்லையான்னு தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கவனுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற ஆண்டு. எதெல்லாம் கடந்த வருடத்துல நீ கிடைக்கலையே நடக்கலையே, என்னடா இது 2025 இவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு, இவ்வளவு வேகமா போயிடுச்சு, ஒண்ணுமே செய்யல அப்படின்றாரு. 26ல கர்த்தர் சொல்றாரு, நான் யார் என்பதை உன்னை வச்சுதான் நான் மற்றவங்களுக்கு காட்ட போறேன். இந்த நாளில் கூட இந்த 2026ஆம் ஆண்டு நமக்காக விசேஷமாய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் விசேஷமாய் நமக்காக, நம்ம சபைக்காக, இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்காகவும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே நான் உன்னில். ஆண்டவர் யாருனால மகிமைப்படுவாரா? உங்களாலதான் ஆண்டவர் மகிமைப்பட போறா. இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் மகிமை அடைய போகிறார். அப்படின்னா மகிமை அப்படின்னா என்னன்னா, சிறந்தது இல்ல புகழ்ச்சி இல்ல கர்த்தருடைய குணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களை புகழ்ச்சிக்குள்ள கொண்டு போய், உங்களை ஒரு மேன்மைக்குள்ள கொண்டு போய், உங்களை ஒரு பெருக்கத்துள் கொண்டு போய், கர்த்தர் குணத்தின் அடிப்படையில, உங்கள் குணம் இல்ல, உங்களுடைய நீதி இல்ல, கர்த்தருடைய குணத்தின் அடிப்படையில, கர்த்தருடைய அன்பின் அடிப்படையில கர்த்தர் இந்த ஆண்டு என்ன பண்ண போறார், உங்களை உயர்த்தி வைக்க போகிறார், மகிமை அடையும்படியாக கர்த்தர். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உடனே இல்ல, அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வாக்கு தத்தம் அன்னிலிருந்து அவங்க ஏற்ற நேரத்தில் நிறைவேற்று வரைக்கும் அவங்க மேலதான் இருந்தது, அவங்க கூட தான் இருந்தது. அப்படிதான் ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் விசேஷமாய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த வருடத்திலிருந்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், இந்த வருடத்திலிருந்து கர்த்தருடைய அன்பை பார்ப்ப, கர்த்தர் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்பதை இந்த வருடத்திலிருந்து பார்ப்பா. 2026க்கு மட்டுமே கிடையாது. எல்லாம் நினைச்சு 26க்கு மட்டும்தான் அடுத்த வாக்குத்தத்தம் என்ன இல்லப்பா, இந்த ஆசீர்வாதம் இல்ல, அடுத்த வருஷம் அடுத்த ஆசீர்வாதம் கொடுப்பா, அதனால இந்த ஆசீர்வாதம் போகாது, இந்த ஆசீர்வாதம் நீ சாகர வரைக்கும், உன்னை புகழ்ச்சியின் உச்சத்தில் கொண்டு வரைக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், உன்னை மேன்மைப்படுத்துற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு காரியத்தும், ஒவ்வொரு சூழ்நிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, இங்க வசனம் சொல்றா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்கை கொண்டு அவர் அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு நல்லா தெரியணும், நம்மை வெற்றி சிறக்க செய்து, அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன். காரணம், கிறிஸ்து உங்களை ஜெயிக்க வச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் உங்க கரத்துல அடைய செய்வார், நீ பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்படி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அப்படின்னு ரொம்ப அழகான வசனம். என்ன வார்த்தை? என்ன? எப்பொழுதும். ஹைலைட் ஆனது. எப்பொழுதும். இப்ப இல்ல, காலையில இல்ல, சாயந்தரம் இல்ல, நீ தடுமாறும்போது, சோழும்போது, உற்சாகமா இருக்கும்போது, அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள உன்னை என்ன பண்ணுவ ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்கிற நீ தேவன். அல்லேலூயா. எப்பொழுதுமே, எப்பொழுதுமே, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? வெற்றி சிறக்க செய்து, எல்லா இடங்களிலும், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற. அப்படின்னா என்ன கொண்டு ஆண்டவர் ஜெயிக்க வச்சு, என் சொந்தக்காரங்க மத்தியில கர்த்தர் யார் என்பதை, என் சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் யார் என்பதை, விழுந்து போன அழிந்து போன நினைக்கிற மனிதர் முன்பாக நான் யார் என்பதை, கர்த்தர் யார் என்பதை, என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி, என்னை விடுதலையாக்கி, என்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் யார் என்பதை மற்ற ஜனங்கள் அறியத்தக்கவனுமாய் கர்த்தர் என்னை. அல்லேலூயா. இந்த வருடம் என்ன பண்ணுவாராம்? எங்கெல்லாம் நீ வெக்கப்பட்டியோ,
எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டியோ, எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டியோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டுத்தியோ, எங்கெல்லாம் நீ ஒண்ணுத்துக்கும் உதவாதது, நீ தத்தி, நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்ட, உன் லைஃப் இதுதான், நீ இப்படிதான் இருப்ப, இப்படிதான் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ ஆன்னு சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பாருங்க, உலகத்துக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாரா, இனி வர நாட்கள்ல உங்களை ஜெயிக்க வைத்து, ஆமென், தோத்து போகம் ஜெயிக்க வைத்து, நீ நினைப்பதெல்லாம் நிறைவேற்றி, அவர் யார் என்பதுக்காக, நீங்க யார் என்பதுக்காக கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படிச்சவங்களா படிக்கலையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு டேலண்ட் இருக்கா டேலண்ட் இல்லையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு பணங்காசு இருக்கா பணங்காசு இல்லையா ஆண்டவருக்கு தேவையில்லை. உனக்கு உதவி செய்வதற்கு மனிதர்களும் பக்கத்துல இருக்காங்களா இல்லையான்னு தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கவனமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டு, குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற ஆண்டு. எதெல்லாம் கடந்த வருடத்துல நீ கிடைக்கலையே நடக்கலையே, என்னடா இது 2025 இவ்வளவு சீக்கிரமா போயிடுச்சு, இவ்வளவு வேகமா போயிடுச்சு, ஒண்ணுமே செய்யல அப்படின்றாரு. 26ல கர்த்தர் சொல்றாரு, நான் யார் என்பதை உன்னை வச்சுதான் நான் மற்றவங்களுக்கு காட்ட போறேன். அல்லேலூயா. நான் யாரு, எப்படிப்பட்ட வல்லமை உள்ள, எவ்வளவு அன்பு உள்ளவன், என்னால என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை உன் வாழ்க்கையை வச்சுதான் நான் மற்றவனுக்கு காட்ட போறேன். நீ தான் எனக்கு ஒரு என்ன டிஸ்பிளே, ஆமே, நீ தான் விளம்பர பலக, ஆண்டவருக்கு நீ தான் விளம்பர பலக. உன்னை வச்சுதான், உன்னை உயர்த்தி தான் இப்படி இருந்த இந்த தம்பி இப்படி ஆயிட்டானப்பா, இப்படிப்பா, இப்படி இருந்த இந்த சகோதரி இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லத்தக்கவனமாய் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பார். யார? உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பா கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொல்ல, விசுவாசித்தால் மகிமைனா அவனோட குணத்தை பார்ப்ப. அல்லேலூயா. அவனுடைய கேரக்டர் என்ன சொல்றாரு, சபிப்பதில் இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பதே பிரியமா. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கான சொல்றாரு, நம்மை சபிப்பது கர்த்தருடைய சித்தம் இல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். அந்த விருப்பத்தையும் அந்த பிரியத்தையும் என்ன பண்ண போறாரு, இந்த ஆண்டிலிருந்து, எந்த ஆண்டிலிருந்து, 2026ஆம் ஆண்டிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் இருளா இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரகாசத்தை பார்ப்பீங்க, மேன்மையை பார்ப்பீங்க. எதற்கெல்லாம் நீ காத்துட்டீங்க உள்ள நாள், அதெல்லாம் உன் கையில வந்து சேரும். இதுவரையும் அப்படியே கனவா பார்த்திருப்ப, நடக்குமா பார்த்திருப்ப, அதெல்லாம் கர்த்தர் சொல்றா, உன் வாழ்க்கையிலே நீ அனுபவித்து, நீ சுதந்திரித்து, அதனால உன் பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். நம்மளும் ஆண்டவருக்குள்ள போய் பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.